அம்பிகா அம்பிகா, சங்கவிய பொண்ணு பார்க்க நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்களா? இப்பதான் ஃபோன் பண்ணாங்க. இருங்க இருங்க இருங்க, ஏன் இப்படி மூச்சு வாங்குது? வண்டியில தானே வந்தீங்க? ஐயோ, ஃபோன் வந்த அவசரத்துல எஸ்டேட்லயே வண்டி விட்டுட்டு வந்துட்டேன். ஐயோ ஐயோ, குடிக்க தண்ணி கொண்டு வரேன், இருங்க. அம்பிகா அம்பிகா அம்பிகா, ஹலோ சாருலத்தவா, நான் தான் பேசுறேன். நாளைக்கு ஆமாம், நாளைக்கு சாயந்தரம் தான் சங்கவிய பொண்ணு பார்க்க வராங்க. நீங்க அவசியம் வந்துருங்க. முதல்ல தண்ணி குடிங்க. சந்தோஷத்துல ராதாக்கு சொல்ல மறந்துட்டேன். சரி, ஃபோன் பண்ணுங்க. ஆமாங்க, நான் தான் செல்வேந்திரன் பேசுறேன். ஆமா, சங்கவிய பொண்ணு பார்க்க வராங்க. நாளைக்கு சாயங்காலம் வந்துருங்க. அப்பா, சங்கவி, நாளைக்கு நீ எந்த சேலை கட்ட போறியோ அதை ரெடி பண்ணி வச்சுக்கோமா. எந்த சேலை கட்டினாலும் இந்த கல்யாணம் நடக்க போறதில்ல. எதுக்கு உங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு என்னையும் கஷ்டப்படுத்தி நாம கஷ்டப்படுறதாவது பரவாயில்ல, இதுல மூணாவது மனுஷங்க பாதிக்கப்படுறது ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. தயவு செஞ்சு நாளைக்கு பொண்ணு பார்க்க வர வேண்டாம்னு சொல்லுங்கப்பா. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீ எதுவும் சொல்ல வேணாம், நாங்க சொல்றது நீ கேளு. பழையபடி ஆரம்பிச்சிடாத. இந்த சம்பந்தம் நல்லபடியா நடக்கும். ஏன் தேவையில்லாம நீயே குழம்பிக்கிற? நாளைக்கு மாப்பிள்ள வந்து உன்னை பொண்ணு பார்க்க தான் போறாரு. அவருக்கு உன்னை பிடிக்கும், உனக்கு அவரை பிடிக்கும். இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து நீ 5-6 பிள்ளைங்களை பெத்து சந்தோஷமா குடும்பம் நடத்த போற. போதுமா? அப்பா, நீங்க நாளைக்கு ஆக வேண்டிய வேலையை பாருங்கப்பா. இந்த தடவை எந்த தப்பும் நடக்காது. அம்மா, எனக்கு பசிக்குது, நீ வாமா. வா. மனோ, நான் தான்ப்பா செல்வேந்திரன் பேசுறேன். நாளைக்கு சாயங்காலம் சங்கவிய பொண்ணு பார்க்க வராங்கப்பா. நீ அவசியம் வீட்டுல எல்லாரையும் கூட்டிட்டு வந்துருப்பா. சரி, போன் வச்சிட்டுமா? அம்பிகா அம்பிகா, சங்கவிய பொண்ணு பார்க்க நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்களா? இப்பதான் போன் பண்ணாங்க. வாரம் பூரா வேலையே இருக்காது போல இருக்குடா. போன வாரம் 5 நாள் வேலை இருந்துச்சு, இந்த வாரம் அதுவும் இல்ல. ஆமா ஆமா, செங்கோட ஐயா எஸ்டேட்ல வேலை பார்த்தாலாவது காசு கொடுப்பாரு, இப்ப அதுவும் இல்லாம போச்சு. அடுத்த வாரம் ஊர்ல இருந்து தம்பி வர வராப்ல. இதே சிங்கப்பூர்ல இருந்தா? சம்பாதிச்சது போதும், ஊர்ல இருந்து வந்ததான் கல்யாணத்தை பண்ணி வை. சரி சரி. ஏய் இரு இரு. என்னடா? இந்த பக்கத்துல இருந்து ஏதோ சத்தம் வருது. ஏய், யாராவது? அங்க இருந்தப்பா சத்தம் வருது. ஏப்பா, யாராவது இருக்கீங்களா? ஏய், யாருன்னு கேக்குறல. ஏய், யார் நீங்க? என்ன பண்றீங்க? நம்ம பாட்டுல கேட்டுட்டே இருக்கோம், பதில் சொல்ல மாட்டானுங்க மாப்ள. ஏய், திருட்டு பசங்களா நீங்க? ஏய், நில்லுங்கடா. ஏய், என்ன பண்றீங்க? ஏய், இல்லடா.
எங்கடா எந்த போயிருப்பாங்க? பக்கம் போனானுன்னே தெரியலையே. டேய் எங்கடா அவங்கள காணோம்? இருட்டா இருக்கிறதுனால ஒண்ணுமே தெரியல மாப்ள. இங்க தானே எங்கேயாவது இருக்கணும். ஆ? அக்கா சும்மா எதையாவது நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காதக்கா. இந்த கல்யாணம் நடக்காதுன்னே நினைக்காத. இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும்னு நினை. எதையுமே நெகட்டிவா யோசிக்காத, பாசிட்டிவா யோசி. நம்மளுடைய எண்ணங்களுக்கு ஒரு சக்தி இருக்கு, அத புரிஞ்சுக்கும். நல்லதே நினை, நல்லதே நடக்கும். நான் என்னைக்கும் நல்லதுதான் நினைக்கிறேன். ஆனா எனக்கு மட்டும் நீ எதுவும் பேசாத. இன்னைக்கு வர மாப்பிள்ளைக்கு உன்னை கண்டிப்பா பிடிக்கும், உனக்கும் மாப்பிள்ளை பிடிக்கும். நீ நினைக்கிற மாதிரி எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காது. பேசாம கோயிலுக்கு வா, எல்லாம் சரியாயிடும். வாக்கா வா. வா வாங்க வாங்க. என்ன காமெடி, இன்னைக்கு வியாழக்கிழமை கூட இல்ல, அக்காவை கூட்டு வந்திருக்க? அது வேற ஒண்ணும் இல்ல பூசாரி, இன்னைக்கு எங்க அக்காவை பொண்ணு பார்க்க வராங்க, அதான் சாமி கும்பிட வந்தோம். இன்னைக்கு வர சம்பந்தம் நல்லபடியா நடக்கணும்னு அக்கா பேர்ல ஒரு பூஜை பண்ணுங்க பூசாரி. தாராளமா பண்ணிடுவோம், நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. இந்த சம்பந்தம் நல்லபடியா அமையும். அம்மனை மனசார வேண்டிக்கம்மா, எல்லாம் நீ நினைச்சபடி நடக்கும். ம். அம்மா அருந்ததி தாயே, எங்க அக்காவை சோதிக்காத. வர மாப்பிள்ளைக்கு எங்க அக்காவை பிடிச்சி எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா இந்த சம்பந்தம் அமையணும் தாயே. நல்லபடியா சம்பந்தம் அமைஞ்சா வருஷா வருஷம் இல்ல வாரா வாரம் உனக்கு நான் பொங்க வைக்கிறேன். எங்க அக்காவை பொண்ணு பார்க்க வரவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது தாயே. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். நடக்க வேண்டாம் தாயே, எதுவும் நடக்க வேண்டாம். கஷ்டப்பட வேண்டாம், யாருக்கும் எந்த அசம்பாவிதமும் நடக்க வேண்டாம். நான் இப்படியே இருந்துட்டு போறேன் தாயே. நான் உன்னை கெஞ்சு கேட்டுக்கிறேன், இன்னைக்கு யாரும் என்ன பொண்ணு பார்க்க வர வேண்டாம். அம்மா அக்கா என்னக்கா என்ன ஆச்சு? ஏன் இப்படி கண் கலங்கிருக்க? ஐயோ அக்கா புரிஞ்சுக்கோ, யாருக்கும் எதுவும் நடக்காது. இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். சரிக்கா, உனக்கு நம்பிக்கை இல்லைல்ல, அந்த அம்மனையே கேட்டுருவோம். பூசாரி, அம்மன் கிட்ட பூ போட்டு கேளுங்க. அம்மன் சம்மதம் சொன்னா இந்த கல்யாணம் நடக்கும். அப்படி இல்லைன்னா நானே ஃபோன் பண்ணி பொண்ணு பார்க்க வர வேண்டாம்னு சொல்லிடுறேன். போதுமா? பூசாரி, நீங்க பூ கட்டி போடுங்க. அப்போவாது இவ திருப்தியா இருக்கலான்னு பாப்போம். காமெடி சொல்றதும் கரெக்ட் தான். இப்பவே பூ போட்டு பாத்துருவோம்.
அம்மா சங்கவி, இதில் 2 பூ மடிச்சு வச்சிருக்கேன். ஒன்றில் வெள்ளைப்பூ இருக்கு, ஒன்றில் சிகப்பு பூ இருக்கு. வெள்ளைப்பூ வந்தா சம்மதம்னு அர்த்தம், சிகப்பு பூ வந்தா சம்மதம் இல்லைன்னு அர்த்தம். அம்மனை வேண்டிக்கிட்டு உன் கையால இந்த பூவை எடுத்தாயி. எடுமா, அம்மனை வேண்டிக்கிட்டு ஏதாவது ஒரு பூவை எடுமா. ஒன்னும் யோசிக்காத, எடுமா. அம்மா, வெள்ளைப்பூ வந்திருக்குமா. அந்த அம்மனே சம்மதம் சொல்லிட்டா. இனிமே எது கவலைப்படுற? இன்னைக்கு வர சம்பந்தம் நல்லபடியா அமையும். ஓ வெள்ளை மனசுக்கு வெள்ளை கலர் பூவே வந்திருக்குமா. போதுமா? அருந்ததி அம்மனே சொல்லிடுச்சு. இனிமேல் நீயே நினைச்சா கூட உன்னால இந்த கல்யாணத்தை தடுக்கவே முடியாது. இனிமே எதுக்கு கவலைப்படாதீங்க. அப்ப நாங்க கிளம்புறோம். போயிட்டு வாங்கம்மா. வா. காமினி, நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன். என் கல்யாணம் நடக்கிறது இல்ல, இந்த உலகத்துல எல்லாரையும் விட நீதான் ரொம்ப சந்தோஷப்படுற. உன் இடத்துல நான் இருந்திருந்தா கூட இப்படி சந்தோஷப்படுறப்பேனான்னு சொல்ல முடியாது. நீ எனக்கு தங்கச்சியா கிடைச்சது நான் செஞ்ச புண்ணியம். அக்கா, புண்ணியம் கிண்ணியோன்னு பெரிய வார்த்தைலாம் பேசாத. உனக்கு கல்யாணம் நடக்கிறதுல உன்னை விட நான் தான் சந்தோஷமா இருக்கேன். அதை நான் இல்லைன்னு சொல்லல. அக்காவுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு ஒரு சராசரி தங்கச்சியா என்னோட ஆசை எண்ணம் இருந்தாலும் உனக்கு கல்யாணம் நடந்தாதான் எனக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கும்னு நினைக்கிற சுயநல எண்ணம் தான் இப்ப இருக்கு. காமினி, ஆமாங்கக்கா, நான் ஒருத்தரை லவ் பண்றேன். பேரு தமிழரசு, வக்கீலுக்கு படிச்சிருக்காரு. காலேஜுக்கு பஸ்ல போகும்போது பழக்கம். நல்ல மனுஷன். அவரை பார்த்த உடனே அவர் தான் நான் மனசுல நினைச்சிட்டு இருக்க ஆம்பளைன்னு புரிஞ்சு போச்சு. நான் தான் முதல்ல ப்ரப்போஸ் பண்ணேன். அவரால் நம்பவே முடியல. அவரை வீட்டுக்கு கூட்டி போய் அவரோட அப்பா அம்மா முன்னாடி என்னோட காதலுக்கு ஓகே சொன்னாரு. இவ்வளவுதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னாரு. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அவரோட ஃபேமிலியும் சந்தோஷமா ஓகே சொல்லிட்டாங்க. எந்த தைரியத்துல இதெல்லாம் பண்ணேன்னு எனக்கே தெரியாது. ஆனா பண்ணிட்டு இருக்கேன். ஒரு வகையில பார்த்தா இந்த காதலோட பலமும் பலவீனமும் என்ன தெரியுமா? நம்ம மனசுக்கு புரியாத தெரியாத இந்த தைரியம் தான். அவங்க வீட்ல எங்க காதலோட நேர்மை தைரியம் இதெல்லாம் புடிச்சு போய் சம்மதிச்சுட்டாங்க. ஆனா நம்ம வீட்ல இந்த தைரியம் பலவீனமா மாறிடுமே. அவங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் தன்னோட பையனுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்னு ஆவலா இருக்காங்க. உனக்கு கல்யாணம் நடக்கிறது நீ சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல, நான் சம்பந்தப்பட்ட விஷயமும் தான். நான் இப்ப சாமி கும்பிடும்போது உனக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு வேண்டிக்கிறது உனக்காக இல்ல, எனக்காக. என்னை மன்னிச்சிருக்கா. நான் ஒரு சுயநலவாதி.
டேய் யாரா நீ? யாரா நீ? சொல்லு. டேய் கேக்குறல சொல்லு. டேய் யாருன்னு கேக்குறல சொல்லு. ஐயோ போல போல ஐயோ போல டேய்